இங்க உட்காந்துரு சாமி, நீயும் இங்க வா. நீ இத்தனை உட்காரு, நீ உட்காரு. ஆமா சாமி கிட்ட உட்காந்துதான் நீ கேட்கும். அதனால சொல்றேன். யாரு புரியுது? ஹாய் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட பேர் பாரதி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்காஸ்ல ஆன்லைன் சேல்ஸ் சப்போர்ட் டீம் சிஓவா இருக்கேன். பார்த்தீங்கன்னா விஜயதசமி, ஆயுத பூஜை, காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்காஸு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ்ல எப்பவுமே சாரீஸ் பார்ப்போம் இல்லைங்களா? நிறைய பேர் சாரீஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர் சாரீஸ் எடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ லைவ்ல நம்ம சாரீஸை காட்ட போகல. நீங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்காஸின் கடை சாரீஸ், பட்டு சாரீ, சில்க் காட்டன் சாரீ, எல்லா விதமான சாரீஸோட டவுட்டை கேட்க போறீங்க. நீங்க கேள்வி கேட்க போறீங்க. உங்களுக்காக பதில் சொல்ல நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்காஸ் நம்ம வந்து 1000க்கும் மேற்பட்ட தறிகள் வச்சிருக்கோம். அவ்வளோ நெசவாளர்கள் நம்ம கிட்ட வேலை செய்யறாங்க. நம்ம வந்து சாரீஸை வந்து இருக்கிறத உண்மையா சொல்லிடுவோம். ஏன்னா இது பட்டு சாரி, இது செமி சில்க் சாரி, இது சில்க் காட்டன் சாரின்னு எந்த கடையிலும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து இருக்கிற விஷயத்த ஓப்பனா சொல்லிடுவோம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியணும். நம்பிக்கைன்றது ஃபர்ஸ்ட் இல்லையா? அந்த நம்பிக்கை எல்லார்கிட்டயும் நம்ம கிட்ட இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், இவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். அதனால எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஓப்பனா சொல்லிடுவோம். அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். பார்வதி பாபு சிஸ்டர் ஹாய். தர்ஷனன் கபிலன் ஹாய். சுமதி மாலிகம் ஹாய். கவி கவி சிஸ்டர் வெல்கம். சுமதி சிஸ்டர் பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு போஸ்டேஜ் எவ்வளோன்னு கேக்குறீங்க. நீங்க வந்து நம்ம வந்து ஜேபில வந்து நம்மளோட ஷாப் இருக்கு. நம்மளோட ஷாப்க்கு சாரீஸ் வந்து மாசம் அனுப்புவோம். அப்படின்னா கஸ்டமர் நிறைய பேர் சாரீஸ் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மலேசியா கஸ்டமர் தான் அதிகமாவே இருக்காங்க. ஸோ அவங்க அப்பப்ப நம்ம கிட்ட நிறைய சாரீஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாரி வந்து தண்ணி கப்பல்ல தான் மலேசியாவுக்கு அனுப்புவோம். அப்படி மலேசியாவுக்கு அனுப்பும் போது பாத்தீங்கன்னா 1 month ஆயிடும் சாரி உங்க கைக்கு வந்து சேர. அதுக்கு வந்து 100 ringgit. எனக்கு வந்து அர்ஜென்ட்டு, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்திருக்கேன், எனக்கு உடனே வேணும், 10 நாள்ல சாரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து நீங்க எடுத்திருக்க சாரி எத்தனை சாரி எடுக்கிறீங்களோ அந்த சாரி வந்து வெயிட் போடுவோம். வெயிட் போட்டு அதோட கொரியர் சார்ஜ் வந்து கருடா வேகணும். நம்ம வந்து நீங்க கூட நெட்ல கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து எவ்வளவு வருதுன்றதை நாங்கள் உங்க கையில சொல்லுவோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு வந்தீங்கன்னா 250 ringgit வரும். ringgit இல்ல சிஸ், எனக்கு பொறுமையாவே 1 month போதும், எனக்கு பொறுமையாவே சாரீஸ் வரட்டும், அர்ஜென்ட் இல்ல அப்படி சொன்னீங்கன்னா நீங்க கொரியர் சார்ஜ் 100 ringgit மட்டும் போட்டா போதும். நாங்க வந்து சாரியை அனுப்பிடுவோம். நம்மளோட ஜேபி ஷாப் அனுப்புவோம். ஜேபி ஷாப்ல இருந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. கபிலன் தர்ஷினன் கபிலன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பியூர் பட்டு சாரி ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5000 இருந்து ஸ்டார்டிங் ஆகும். 5000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நீங்க எந்த வெளிநாட்டிலயோ இல்ல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க உங்களோட வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு சாரீஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை உங்களோட செல்லுல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு என்னைக்கு நம்ம சாரீஸ் பார்க்கலான்றது நீங்க கலந்து பேசிட்டு
என்ன டேட்டு, என்ன டைமு, என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாலே எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சிருங்க. ஏன் அப்படி நாங்கள் வைக்க சொல்றோம்னா, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ ஷாப்பிங்ல தான் சாரீஸ் எடுக்கிறாங்க. வெளிநாட்டில் எல்லா நாட்டிலையும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வீடியோ ஷாப்பிங் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டைம் வீடியோ கால் பண்ணிட்டு சாரீஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட நம்ம காட்ட மாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனாலதான் உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் அப்பாயின்மெண்ட் வைக்க சொல்றோம். நீங்க அப்பாயின்மெண்ட் வச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி வீடியோ ஷாப்பிங் இன்னொருத்தவங்க பண்ண போறாங்க, நீங்க இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம சொல்லிடுவோம். ஸோ அவங்களும் இன்னொரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் முன்னாடியே நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட டேட்டு, உங்களோட டைம், உங்களோட நேரம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற அதே டேட்டு, அதே டைம், அதே கிழமையில நாங்க வந்து வீடியோ கால் உங்களுக்கு பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு நீங்க கும்பலா உங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாரீஸ் பார்க்கலாம். நாங்க நம்ம கிட்ட இருக்க சில்க் காட்டன் சாரீ, செமி சில்க் சாரீ, சில்க் காட்டன் சாரீ, எல்லா விதமான சாரீஸும் காட்டுவோம். நீங்க உங்க வீட்லயே இருந்துட்டு சேஃபா இருந்துட்டு சாரீஸா பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா தரமான சாரீஸை நியாயமான விலையில எடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து மற்ற கடைங்க, நம்ம மற்ற கடை குறை சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா செய்யற, நீங்க எங்க எடுக்கிறீங்கன்னா சாரீஸை செய்யற இடத்துல எடுக்கிறீங்க. அதனால நம்ம கிட்ட வந்தீங்க ஹோல்சேல் பிரைஸ் இருக்கும், தரம் குவாலிட்டியான சாரீ, நல்ல தரமான சாரீஸை நியாயமான விலையில எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களோட மகளோட கனவுல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா, இந்த கலர்ல தான் என்னோட கல்யாண சாரி வேணும், இந்த டிசைன் தான் எனக்கு வேணும். ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அம்மா அப்பா சொல்றதே ஓகேன்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஆனா இந்த காலம் அப்படி இல்லை. நம்மளை விட நம்மளோட குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்றோம்னா அவங்களுக்கு தெரியுற விஷயங்களும் அவங்க சொல்றதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நல்ல விஷயம், நல்ல குழந்தைங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல நல்லாவே வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், இது மாதிரி தான் நம்ம சாரீஸ் எடுக்கணும், இந்த மாதிரி கலர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் சாரீஸ்ல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ உங்களுக்கு நீங்க பிடிச்ச சாரீ, உங்களோட பொண்ணோட கனவுல என்ன சாரீ இருக்கு, என்ன கலர், என்ன டிசைனு எங்ககிட்ட சொன்னா அதை சொல்றது மட்டும் இல்லாம கொஞ்சம் எங்களுக்கு டைமும் கொடுக்கணும். ஸோ நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்களோட பொண்ணோட கனவுல இருக்கிற மாதிரி சாரீஸை செஞ்சு கொடுப்போம். நம்மளோட தரையில போட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அதே டிசைன், அதே கலர், அழகா நீங்க ஆசைப்படுற மாதிரி செஞ்சு தருவோம். மாலதி கோபி சிஸ்டர் ஹாய். சிஸ்டர்ன்றத மாலதி அக்கா ஹாய். லதக்கா எப்படி இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி அப்படின்னும் போது உங்களோட ஷேர் பண்ணும் போது, உங்களோட பேச போறோம்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பத்மா பிரியா சிஸ்டர் தேங்க்யூ. தர்ஷன் கபிலன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டு சாரி லைவ் எப்பனா நாளைக்கே. நம்மளோட லைவ் பட்டு சாரி லைவ் நாளைக்கே போடுறோம். மாலதி கோபி அக்கா தேங்க்யூக்கா. நம்மளோட சாரீஸ் தான் சில்க் காட்டன் சாரி. லக்ஷ்மி சங்கர் ஹாய். அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டு சாரீஸ் எடுக்கும் போது ஆரி ஒர்க்குன்றது இப்ப நம்ம கிட்ட பட்டு சாரி ஒரு இடத்துல எடுத்துட்டு ஆரி ஒர்க் இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்கும் போது அவங்க வந்து நம்ம நினைக்கிற டைமுக்கு கொடுப்பாங்களான்றது தெரியாது இல்லையா. அது வந்து இயல்பா நடக்கிற விஷயம். ஏன்னா நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த டேட்டை நமக்கு வேணும்னு நினைப்போம், ஸோ கிடைக்காம போயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சாரீஸ் எடுத்து நம்ம கிட்டவே ஆரி ஒர்க் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஆளுங்க இருக்காங்க. ஒரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கினவரு. அவர்கிட்ட உங்களோட நீங்க என்ன டிசைன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அனுப்புவோம். அதுல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க வந்து அந்த அண்ணன் கிட்ட இது எவ்வளவு பிரைஸ்ன்னு கேட்டு நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அந்த பிரைஸ் ஓகேனா நீங்க வந்து அந்த டிசைனை நாங்க உங்களுக்கு அழகா நீங்க எடுக்கிற பட்டு சாரியோட சேர்த்து ஆரி ஒர்க்கும் நம்ம செஞ்சு தருவோம். இப்போ எப்படி அடையாளமே இல்லாம எப்படி எடுக்க முடியும் மேம் அப்படி கூட கேட்கலாம். அதுக்கு எப்படி எடுக்க முடியும்னா நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து மெஷர்மெண்ட் அனுப்புனாலும் பரவாயில்ல,
அப்படி இல்லைன்னா நீங்க ஃப்ரீயா இருக்க என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்றீங்களோ அந்த அண்ணன் நாங்க இங்க வர சொல்லுவோம். வீடியோ கால் போட்டு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்ன்றத அவர் சொல்லுவார். உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்க அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அழகா அந்த பிளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணி அனுப்புவோம். சாரீஸோட ஆரி ஒர்க் டிசைனும் ஸ்டிச்சிங் பண்ணி அனுப்புவோம். நீங்க நம்மளோட காஞ்சிபுரம் பட்டு சாரீஸ் பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அதை நான் சொல்ல காத்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா டவுட் எல்லாம் சொல்லணும் இல்லையா? டவுட் எந்த ஒரு விஷயம் நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம்னா அதை பத்தி நமக்கு முழுமையா தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த பொருளை வந்து நம்ம ஒரு மன திருப்தியோட வாங்க முடியும். அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இருக்கிறவங்க கூட சரி, நீங்கள் வந்து மேம் நான் வந்து இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை இதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே. நீங்கள் வந்து பிஸ்னஸ் எனக்கு இதை பற்றி இதில் எந்த அனுபவம் இல்லை, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாலும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே செமினார் கிளாஸ் எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி எப்படி ஓப்பன் பண்ணணும், இந்த சாரி என்ன மெட்டீரியல், இந்த சாரி வந்து கஸ்டமர் கிட்ட நீங்க எப்படி ஓபன் பண்ணி காட்டணும், இந்த சாரியோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து அந்த சாரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 25 சாரி நீங்க எடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்போம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைய வந்து கடைங்களுக்கு தான் அனுப்புறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அது வந்து நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்போம். ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்கறது மட்டும் இல்லாம இல்ல நான் 50 சாரி எடுக்க போறேன், எனக்கு 50 சாரி நான் எடுக்கணும் மேம் அப்படி சொன்னீங்கன்னா ஓகே, நீங்க 50 சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம ஹோல்சேல் பிரைஸ், அது மட்டும் இல்லாம 2 மந்த் 2 மாசம் நீங்க எடுத்துட்டு போற சாரி சேல் பண்ணிட்டு ஒரு 5 சாரி 10 சாரி லாஸ்ட்ல நிக்கும் இல்லைங்களா, அதுதான் நம்மளோட லாபம். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 சாரி வித்துட்டு ஒரு 10 சாரி இல்ல 40 சாரி வித்துட்டு ஒரு 10 சாரி நிக்கும் பாத்தீங்களா, அந்த 10 சாரிய எந்த கடையிலுமே வாங்கிக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து அப்படி கிடையாது. அந்த 10 சாரியை 2 மாசம் கழிச்சு நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வீடியோ கால் பண்ணி ஷாப்பிங் பண்ண போறீங்களா, சாரீஸ் எடுப்பீங்களா மறுபடியும் பிசினஸ்க்காக, அப்ப வந்து நீங்க அந்த 10 சாரி எங்க கிட்ட கொடுத்துட்டு அப்ப என்ன சாரி நல்லா போகுதோ அந்த சாரியை நாங்க உங்களுக்கு அதே பிரைஸ்ல மாத்தி கொடுப்போம். இந்த மாதிரி வந்து எல்லா கடையிலும் செய்ய மாட்டாங்க. பிசினஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து ஏன் பண்றோம்னா சின்ன வியாபாரியும் பெரிய வியாபாரியும் ஆகணும்ன்றதா எங்களோட கனவு. என்னப்பா யாருக்குமே ஒரு டவுட் கூட வரலையா? பிரீதா கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு அனுப்புவோம். இதுல இல்லையாடா? மாலதி கோபி சிஸ்டர், தேங்க்யூ சிஸ். உங்க எல்லாரோட சப்போர்ட் தான் இன்னைக்கு வந்து நான் இந்த அளவுக்கு தைரியமா உட்காந்து பேசுறேன்னா, எப்படின்னா இவ்வளவு போல்டா பேசுறேன்னா அதுக்கு வந்து நீங்க எல்லாரும் தான். உண்மையிலே சொல்றேன், எனக்கு பேசினாலே கொஞ்சம் பயம். ஆனாலும் வந்து நீங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா ஒரு எல்லாமே என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருமே எப்படி சொன்னா ஒரு கஸ்டமராகவே நினைக்க முடியாது, அந்த அளவுக்கு நீங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மி சிஸ்டர் பாத்தீங்கன்னா நம்மளோட கடையில சாஃப்ட் சில்க் சாரியோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. பியூர் காஞ்சிபுரம் சாஃப்ட் சில்க் சாரி பாத்தீங்கன்னா 5000 தான் ஸ்டார்டிங் பிரைஸ். ஏன்னா நம்ம கிட்ட வந்து சாஃப்ட் சில்க் சாரினா செமி சில்க் சாரியும் ரொம்பவே சாஃப்டா இருக்கும்.
அதனால நீங்க கேட்குற கேள்வி பியூர் கேட்குறீங்களா இல்லை செமி கேட்குறீங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா சாரீஸுமே வந்து ரொம்பவே சாஃப்ட்னஸாக இருக்கும். கட்டுற போது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக அவ்வளோ ஒரு அந்த ஃபீல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக நிற்க நல்லா இருக்கும். அதனால தான் கேட்டேன். பேகம் சிஸ்டர் ஹாய். பிரீதா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ ஸ்டார்டிங் ப்ரைஸ் கேட்டிருக்கீங்க. சில்க் சாரீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000. மாலதி கோபி சிஸ்டர் சாரீஸ் எப்படி லாக் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் லைவ் இருக்குது. இந்தியா டைம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சாரியும் ஒரு நம்பர் ஃபுல்லாக வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரியோட நல்லா பார்த்துங்க. எந்தெந்த சாரீ எந்தெந்த நம்பரில் வச்சுருக்கோன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரியோட நம்பர் சொல்லி ஓப்பன் சொல்லுங்க. நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவோம். ஸோ ஓப்பன் பண்ணி காட்டும் போது அந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிடும். அந்த சாரி பிடிச்சிச்சுன்னா உடனே சாரியோட நம்பர், சாரியோட கலர் ப்ளஸ் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நம்மளோட சாட் பாக்ஸில் லாக்னு போடுங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த சாரியை தனியாக எடுத்து வச்சிடும். ஃபேஸ்புக் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம வந்து சாரீஸ் ஃபோட்டோஸ் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த சாரியோட ப்ரைஸும் ப்ளஸ் கொரியர் சார்ஜும் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். இது என்ன ஆஃபர் மட்டும் சொல்ல மாட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் அன்னைக்கும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் சொல்லுவோம். அதனால இப்போ நம்ம நாளைக்கு என்ன ஆஃபர்ன்றதை சொல்ல முடியாது. தர்ஷன் கபிலன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜுவல்லர்ஸ்ல கூட விற்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு ஐடியா இருக்கு, பண்ண போகிறோம் கண்டிப்பாக. இன்னும் கூட நீங்கள் நம்மளோட லைவை பற்றியோ இல்லை இன்னும் வேற உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம பாஸ் வந்து சொல்லுவாங்க லைவ்ல ஒரு சாரி பின்னாடி ஒரு நெசவாளர் குடும்பம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வர்ஷினி சில்க் ஹவுஸோட ஊழியரோட ஃபேமிலிலாம் இருக்குன்றது சொல்ற விஷயம் உண்மையான விஷயம் தான். ஏன்னா வந்து 1000க்கும் மேற்பட்ட தறிகள் உள்ளதுனால 1000 நெசவாளர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் நிறைய பேர். உண்மையிலே சொல்றேன், எங்க பாஸ் வந்து எங்களை அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாஃபாவே பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு வந்து ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் எங்க எல்லார்கிட்டயுமே அவர் நடந்துக்குவாரு. அதனால அவர் வந்து எல்லா விஷயமும் சரி வர இப்போ ஒரு சாரி எடுத்தீங்கன்னா அன்னைக்கு வர லாபமா இருந்தாலும் அதை வந்து கூப்பிட்டு எங்களுக்கு எங்களோட குழந்தைங்களுக்குலாம் கூட படிப்பு செலவுல இருந்து எல்லாமே அவர் பாக்குறாரு. உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க இருக்கிற ஒரு சாரிலையும் உண்மையிலே அவர் சொல்ற விஷயம்லாம் கரெக்ட் தான். நீங்க எங்களுக்கு எந்த அளவுக்கு சாரீஸ் எடுத்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எங்களோட ஃபேமிலி நெசவாளர் ஃபேமிலியெல்லாம் ரன் பண்றோம்னா அதுக்கு எல்லாமே காரணம் பாஸ்ன்னு சொல்லலாம். பாஸோட சேர்ந்த நீங்களும் தான். மாலதி கோபி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன விதமான சாரீஸ்லாம் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன். செமி சில்க்ல பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரி, காட்டன் சாரி, சில்க் காட்டன் சாரி, பார்ட்டிவேர் சாரி, ஸ்டோன் ஒர்க் சாரி, இந்த மாதிரி எல்லா விதமான சாரியும் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா பியூர்ல பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி, பார்ட்டிவேர் சாரி, வெட்டிங் சாரி,
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ரொம்ப இப்போ வெட்டிங் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா ஒர்க் இருக்கும். ஸோ சில பேர் வந்து ரொம்ப ஒர்க் இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் திட்டமா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும் எப்படி கேட்டாலும் எல்லா விதமான சாரீஸும் இருக்கு. அதுக்கும் மேல உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ தான் எனக்கு வேணும், இந்த கலர்ல தான் வேணும், இந்த டிசைன்ல தான் வேணும்னாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் சாரீஸ் பண்ணி கொடுப்போம், கத்துட்டு இருக்கோம். மாலதி வெங்கடேஷன் பாத்தீங்கன்னா அரக்கு கலர் சாரீஸ் கேக்குறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு லைவ்ல சாரீஸ் மட்டும் காட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து சாரீஸ் வந்து கண்டிப்பா நாளைக்கு லைவ்ல காட்டுவோம். இன்னைக்கு வந்து சாரீஸை பத்தி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்ன்றத இன்றைய லைவ். இதுல நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க, பாஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த நம்பர் எடுத்துக்குங்க. நீங்க வந்து ஒரு சேவ் பண்ணிட்டு ஒரு ஆயின் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். லக்ஷ்மி சங்கர் பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர் சாரி என்ன பிரைஸ் கேட்டிருக்கீங்க. செமி சில்க்ல பாத்தீங்கன்னா 4000 இருக்கு. இதுவே நீங்க வந்து பியூர் பட்டுல கேக்குறீங்க பார்ட்டி வேர் சாரினா 10,000 வந்து இருக்கு. அப்துல் பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டுல நம்மளோட ஷாப் வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலேயே பேர் போன கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஏகாமநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஏகாமநாதர் கோவிலாண்ட வந்துட்டு காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்க் ஹவுஸ் அப்படின்னாலே, இல்ல நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணாலே நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு வரோம். அப்படியும் இல்லைனாலும் நீங்க வந்து கூகுள்ல கூட செக் பண்ணலாம். நம்மளோட கடையை கூகுளே கூட்டிட்டு வந்து வாசல்ல விட்டுரும். உஷா சிஸ்டர் பாத்தீங்கன்னா பனாரஸ் பட்டு கேட்டிருக்கீங்க. நம்ம கிட்ட பனாரஸ் பட்டுலாம் இல்ல சீஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெசவாளர் இல்லையா, நம்ம வாங்கி சேல் பண்றவங்க தான் பனாரஸ் பட்டு, பெங்களூர் சாரீஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து சேல் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் நம்மளே சொந்தமா செய்யறதுனால, அதுவும் நம்ம வந்து காஞ்சிபுரம் பியூர் பட்டு சாரி, செமிசில்க் சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் சாரீஸ் தான். நம்ம கிட்ட பனாரஸ் பட்டு இல்ல. இது காஞ்சிபுரம் டிஷ்யூ சாரி கேக்குறீங்களா, நான் சொல்றேன். காஞ்சிபுரம் டிஷ்யூ சாரீஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, செமி சில்க்ல எடுத்தீங்கன்னா 3500 இருக்கு. இதுவே நீங்க பியூர்ல கேக்குறீங்கன்னா 12,500 இருக்கு. அமிர்தா ஆனந்த் சிஸ்டர் பாத்தீங்கன்னா சாரீஸோட மினிமம் சார்ஜ் கேட்டிருக்கீங்க. காட்டன் சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா 300 300 ஸ்டார்டிங். காட்டன் சாரி 300 ஸ்டார்டிங்ல காட்டன் சாரீஸ் எடுக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் செமி சில்க் எடுக்க போறீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து எடுக்கலாம். இல்லை பியூர் பட்டு எடுக்க போனா 5000லேருந்து எடுக்கலாம். சரவணன் பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி என்ன பிரைஸ்னு கேட்டிருக்கீங்க. காஞ்சிபுரம் பியூர் சாஃப்ட் சில்க் சாரி 5000 ஸ்டார்டிங் பிரைஸ். பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் லைவ் காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்க் ஹவுஸ் ஃபேஸ்புக் லைவ் வாரத்துல 3 நாள் நடக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் வந்து தினமும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து ஷாப் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. அதனால நம்மளோட ஷாப்ல வந்து எனி டைமும் கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ கஸ்டமரையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா. ஏன்னா ஃபேஸ்புக் லைவ்ல எடுக்கிறவங்களும் நமக்கு தெய்வம் தான், நம்ம ஷாப்க்கு வரவங்களும் நமக்கு தெய்வம் தான். அதனால அவங்க வர்றதுனால ஸோ நம்ம வந்து ஃபேஸ்புக் லைவ் வாரத்துல 3 நாள் பண்றோம். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை.
நீங்க எந்த ஊர்ல இல்ல எந்த வெளிநாட்டுல எங்க இருந்தாலும் உங்களோட வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு சாரீஸ் எடுக்கணுமா, நீங்க உங்களோட மொபைல் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட வீட்டில் எல்லார்கிட்டையும் கலந்து பேசுங்க. எப்போ நம்ம வந்து சாரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசிட்டு நீங்க எங்களுக்கு முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுங்க. ஏன்னா உங்களோட டேட்டு, உங்களோட டைமு, உங்களோட கிழமை இது என்னைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களுக்கு டேட்டு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வச்சுருங்க. ஏன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா அந்த டேட்டு அந்த அப்பாயின்மெண்ட் நாங்கள் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அதுக்காக தான் ஸோ மற்றவங்களை வந்து இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவோம். நீங்க கொடுக்குற அந்த டேட்ல அந்த டைம்ல நாங்க உங்களுக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி சாரீஸ்லாம் காட்டுவோம். நீங்க உங்க வீட்லயே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சேஃபான முறையில் உட்காந்துட்டு சாரீஸ் பார்க்கலாம். நீங்க கேட்குற காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சாரி, செமி சில்க் சாரி, பார்ட்டிவே சாரி, பட்டு சாரி, எந்த சாரீஸாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு ஹிந்தி தான் தெரியும், எனக்கு மலையாளம் தெரியும் அப்படின்னாலும் நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த மொழியில நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒரு அருமையான சேல்ஸ்மேன்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் உட்கார வைப்போம். அவங்க நீங்க எந்த மொழியில தெரிஞ்சாலும் உங்களுக்கு நீங்க எந்த மொழியில சாரீஸ் பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு காட்டுவோம். ஸோ நாங்கள் வந்து தரமான சாரீஸ்லாம் வந்து நியாயமான விலையில நீங்க வீட்டிலேயே சேஃபான முறையில இருந்து சாரீஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க மனசுலயே கூட நம்மளோட பொண்ணுக்கு இந்த கலர்ல தான் எடுக்கணும், இந்த டிசைன்ல தான் எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம பொண்ணு குழந்தை பிறந்தவொடனே அவ வந்து ஒரு ஸ்டெப் வரும்போது, அவ கல்யாண ஸ்டேஜ் வரும்போது நம்ம நினைப்போம் நம்ம குழந்தைக்கு நம்ம எப்பயாச்சும் போயிருக்கோம் இல்லைங்களா, வெளியில நம்ம போகும்போது ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது இவங்க இந்த கலர் நம்ம குழந்தைக்கு அழகா இருக்கும், கண்டிப்பா நம்மளோட குழந்தைக்கு கண்டிப்பா இந்த சாரீஸ், இந்த கலர், இந்த டிசைன் தான் வேணும். ஏன்னா மொத்தமா ஒரே வழியா நம்ம பார்க்க மாட்டோம், ஒரு கலர் சூஸ் பண்ணுவோம். இந்த பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல வந்து இந்த கலர் சாரி வேணும், ஸோ இந்த டிசைன்ல நமக்கு வேணும், இந்த பார்டர் தான் வேணும் அப்படின்னு நம்மளோட மைண்ட் செட் ஆயிடும். இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள எந்த டிசைன் எந்த கலர் இருந்தாலும் நீங்க வந்து எங்ககிட்ட சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்க கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. ஸோ நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்து அதை நீங்க கேட்கிற டிசைன், கேட்கிற கலர், அதை அப்படியே வந்து நம்ம தறியில போட்டு உங்களுக்கு அருமையா செஞ்சு தருவோம். கஸ்டமைஸ் சாரீஸ். மாலதி கோபி சிஸ்டர் பாத்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டு கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து கனடா எடுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சிங்கப்பூர்ல எடுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து மலேசியால எடுப்பாங்க இல்லையா, அப்புறம் ஒருத்தவங்க வந்து சுவிஸ்ல எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டுல அவங்கவுங்க எத்தனை சாரி எடுக்கிறாங்களோ, இப்போ ஒருத்தவங்க வந்து 4 சாரி எடுக்கலாம், ஒருத்தவங்க 3 சாரி எடுக்கலாம், ஏன் ஒருத்தவங்க 10 சாரி எடுக்கலாம். ஸோ அவங்க எடுக்கிற சாரீஸை வந்து நம்ம வந்து வெயிட் போட்டு அந்த என்ன நாட்டுன்னு அவங்களுக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாரியை வந்து வெயிட் போட்டு கொரியர் சார்ஜ் எவ்வளோ வருதோ அப்பதான் நம்ம சொல்ல முடியும். சரவணன் பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு எவ்வளவு கொரியர் சார்ஜ்னு கேட்டிருக்கீங்க. மலேசியாவுக்கு வந்து மலேசியால பாத்தீங்கன்னா ஜேபில வந்து நம்மளோட ஷாப் இருக்கு. நம்மளோட ஷாப்புக்கு சாரீஸ்லாம் வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சாரீஸ் அனுப்பும் போது உங்களோட சாரியை சேர்த்து அனுப்பணும். நம்ம வந்து தண்ணி கப்பில் தான் அனுப்புவோம். 1 month ஆயிடும் சாரி வந்து சேர. தண்ணி கப்பில் அனுப்பும் போது உங்களோட சாரி எங்களோட சாரியோட சேர்த்து அனுப்புறோம்னா 100 ringgit கொரியர் சார்ஜ். இல்ல சீஸ் எனக்கு வந்து 10 நாள்ல வேணும், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து வெயிட் போடுவோம். நீங்க எத்தனை சாரி எடுக்கிறீங்களோ அந்த சாரி வந்து நம்ம வெயிட் போடுவோம். வெயிட் போட்டு கொரியர் சார்ஜ் எவ்வளோன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அந்த கொரியர் சார்ஜ் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் அனுப்பிடுவோம். அதனால் 10 நாளில் உங்கள் கைக்கு சாரி வந்து சேர்ந்துடும். எப்படி அனுப்பணுன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அது மாதிரி நாங்கள் அனுப்பிடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்பீங்க, எனக்கு வந்து சாரி கட்டவே தெரியாது, ஸோ சாரி கட்ட எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நானும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே போல உங்களுக்கு கட்ட தெரியலன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணா, என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுங்க. அது முன்னாலே சொல்லணும், ஏன்னா அப்பதான் நம்ம ஃப்ரீயா இருக்குமோ இல்ல அன்னைக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கோம் இல்லைங்களா. அதனால நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு வந்து நாங்க உங்களுக்கு வீடியோ கால் போட்டு சாரீஸ் எப்படி கட்டணும்,
எப்படி கட்டினா அந்த ஃபீல்ஸ் அழகா வரும், எப்படி கட்டினா அது பர்ஃபெக்டா நிற்கும், எப்படி கட்டினா குண்டா இருக்கவங்க ஒல்லியா தெரிவாங்க அப்படின்றதெல்லாம் நாங்க உங்களுக்கு இப்பவா எடுத்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ் பண்ணா சிஸ் எனக்கு பிசினஸ் எதுவுமே இதை பத்தி எனக்கு தெரியாது, ஸோ நான் எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட்டெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ செமினார் கிளாஸ் எடுப்போம். எந்த மாதிரி சாரீஸை எப்படி காட்டுறது, அதுக்கு கண்டிப்பா சார்ஜ் வாங்கவே மாட்டோம், ஃப்ரீ தான். எப்படின்றது, எப்படி சாரீஸை ஓப்பன் பண்ணணும், கஸ்டமர் கிட்ட எந்த மாதிரி பேசணும், சாரியை ஓப்பன் பண்ணி எப்படி காட்டிட்டு எப்படி அதே போலவே அந்த மடிப்போட மடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு மெயினா என்ன விஷயம் தெரியணும்னா, இந்த சாரி என்ன குவாலிட்டி, சில்க் காட்டனா எப்படி இருக்கும், செமினா எப்படி இருக்கும், பியூர் பட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு அழகா எடுத்து சொல்லுவோம். மாலதி கோபி சிஸ்டர் பாத்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி தருவீங்களா கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ஸ்டிச்சிங் பண்ணி தருவோம். ஏன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்றதுக்கான சூப்பரான டிசைனர் இருக்காரு. நீங்க வந்து டிசைன் பிளவுஸ் வேணுங்களா இல்ல நார்மலா ஸ்டிச்சிங் பண்ணி தரணுமான்றத வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு டிசைன் வேணும்னா, ஆரி ஒர்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிசைன் அனுப்புவேன். அதுல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்க எனக்கு அனுப்புங்க. நான் அதோட டிசைன் அண்ணங்கிட்ட அனுப்பி அதோட பிரைஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு கேட்டு சொல்லுவேன். ஓகேனா அதே டிசைனை நம்ம பண்ணி தருவோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா காட்டன் சாரி, சில்க் காட்டன் சாரி, செமி சில்க் சாரி, பார்ட்டி வேர் சாரி, பியூர் பட்டு சாரி, அதுலயும் பார்ட்டி வேர் சாரி, வெட்டிங் சாரி, ஸ்டோன் ஒர்க் சாரி, இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து காஞ்சி கிரேப் சில்க் சாரி, காஞ்சி தச சில்க் சாரி, எல்லா விதமான சாரீஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சாரீஸ பத்தியோ இல்ல நம்மளோட ஷாப்பை பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். புண்ணியத்துக்கு உட்காந்து இப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி இந்த நல்ல நாள்ல உங்களோட ஷேர் பண்ணதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய நாளை என்னைக்குமே மறக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து நாளைக்கு காஞ்சிபுரம் பியூர் பட்டு சாரி பார்க்க போறோம். நாளைய லைவ்ல நம்ம சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரதி, காஞ்சிபுரம் ஸ்ரீவர்ஷினி சில்க் ஹவுஸ்.